அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வருமான வரி தாக்கல் செய்யும் பொழுது நியூ ரெஜிமில் நமக்கு பெனிஃபிட் இருக்கா, ஓல்டு ரெஜிமில் பெனிஃபிட் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதில் மாதம் நம்ம பெற்றக்கூடிய கிராஸ் சேலரி இன்க்ளூட் பண்ணிவிட்டு செக் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகும், ஓல்டு ரெஜிம் வந்து பெனிஃபிட்டாக, நியூ ரெஜிம் வந்து பெனிஃபிட்டாக, எவ்வளோ டேக்ஸ் வருது, எவ்வளோ பிடித்தம் செய்யணுன்ற விவரங்கள் வரா மாதிரி தயார் பண்ணியிருக்கேன். அதை எப்படி பயன்படுத்துறதுன்றது வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐசிடி எஜுகேஷன் டூல்ஸ் 35ல் இதுக்கான லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி WPSல ஓப்பன் பண்ணிக்கோங்க. WPS ஆஃபீஸ் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் மேலே டாப்பில் எடிட் அப்படின்னு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இந்த எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே நேம் கேட்டிருப்பேன், நேம் வந்து டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுங்க. உங்களுடைய பெயர் டைப் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்தது ஸ்கூல் நேம். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மந்த்லியோட கேஸ் சேல்ரி, பே கிடையாது, கிளாஸ் சேல்ரி. மந்த்லி வந்து இப்போ 52,000 நம்ம கலெக்ட் பண்ணுறேன், நான் எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். 52,000 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கீபேட் வரும்போது நீங்கள் ABC வேணும், நம்பர் வேணும்னா மாற்றிக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். எனக்கு ஏப்ரல் இன்க்ரிமெண்ட் அப்படின்போது 53.8,000 வாங்குகிறேன், அது சொல்லிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எந்த மந்த்து இன்க்ரிமெண்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆகுதோ, இது வந்து கிராஸ் சேல்ரி சொல்கிறேன், இது பே கிடையாது, கிராஸ் சேல்ரி. HRA, CCA, மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்த கடைசியாக வரக்கூடிய கிராஸ் சேல்ரி தான் நான் என்ட்ரி போடுறேன். இது பேன்னு நினச்சிக்காதீங்க, கிராஸ் சேல்ரி. ஓகேங்களா? ரைட். எல்லா மாதத்துக்கும் நம்ம வாங்கின சம்பளம், மொத்த சம்பளத்தை இதில் என்ட்ரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பிப்ரவரி மந்த் வரையும் நம்ம வாங்கின சேலரியை நான் என்ட்ரி போட்டுக்கிட்டேன். சரிங்களா? ஐடி டிடக்ஷன் மார்ச் மந்த்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ ஏப்ரல்லேருந்து என்ன பண்ணுங்கள், இதை பூர்த்தி செய்துக்கோங்க. ஏப்ரல்லேருந்து எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5,000 வச்சுக்கோங்களேன். 5,000 நான் கட்டுறேன். 5,000 ப்ளஸ் செஸ் வந்து 4% இல்லையா? ஸோ அதனால் 5,000ல் 4% வந்து 200. ஸோ அதனால் நான் ஆட் பண்ணும்பொழுது 200 அப்படின்னு சேர்த்துட்டு 5,200 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்பர் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு வந்து ஈஸியாக இருக்கும். ரைட். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், 10 மாதம் தான் கட்டியிருக்கிறோம். பிப்ரவரி தான் நாங்கள் இன்னும் கட்டலை. சரிங்களா? பிப்ரவரி மாதம் எவ்வளோ பிடிக்கலான்றதை நான் கால்குலேட் பண்ணி சொல்ல போகிறோம். இது வந்து ஃபுல்லாக நம்மளுடைய சேல்ரி டீட்டெயில்ஸ். சரிங்களா? அதோடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இந்த டிடக்ஷன் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், நியூ ரெஜிமாக இருந்தாலும் ஓல்டு ரெஜிமாக இருந்தாலும் 50,000. HRA டிடக்ஷன் இருந்துச்சுன்னா ஓல்டு ரெஜிமில் மட்டும் அந்த HRAவை நீங்கள் கழிச்சிக்கலாம், நியூ ரெஜிமில் கழிக்க முடியாது. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் 2,500 அண்ட் சேவிங்ஸில் வந்து மேக்ஸிமம் 1,50,000 வரையும் ஆட் பண்ணிக்கலாம். CPS ஹோல்டர்ஸ் எல்லாருமே அதில் என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராவாக ஒரு 50,000 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். அண்ட் தென் இன்சூரன்ஸ் மந்த்லி 300 நமக்கு பிடிக்கிறாங்க. ஸோ 12 மந்த்ஸுக்கு 3,600 ருபீஸு. அண்ட் தென் பே அரியர் எதுனா வாங்கியிருந்தீங்கன்னா அந்த அரியர் அமௌண்ட்டு இதில் என்ட்ரி போட்டுக்கோங்க. அண்ட் தென் போனஸ் அமௌண்ட் தனியாக வாங்கினா போனஸ் தனியாக என்ட்ரி போட்டுக்கோங்க. மிகவும் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த டீட்டெயிலாம் முடிச்சிட்ட பிறகு இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா?
அப்போ ஓல்டு ரெஜியூமில் என்ன பெனிஃபிட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இல்லையா அப்படின்றத நான் இங்கே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். க்ரீனில் வந்துச்சுன்னா அது பெனிஃபிட்னு இருக்கும். எவ்வளோ பெனிஃபிட்ன்றதையும் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இது ஓல்டு ரெஜியூம், இது நியூ ரெஜியூமு. இதோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 6 lakhs இருக்கிறவங்களுக்கு ஓல்டு ரெஜியூம் வந்து பெனிஃபிட். சேவிங்ஸ் 3 lakhs வச்சுருக்காங்க, அதனால் பெனிஃபிட். சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு 13 lakhs நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இது எடிட் பண்ணிக்கிறேன், ஒரு 0 ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ண உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நான் 11,000 வச்சுருக்கேன், 11 lakhs. புரியுதுங்களா? ஒரே ஒரு 0 மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அகெயின் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு 5 lakhs ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுமேன்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 16 lakhs எனக்கு ஆனுவல் இன்கம் வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நியூ ரெஜியூமில் பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய டேக்ஸ் எதில் பிடிக்கலாம், எது வந்து நமக்கு வந்து சேவிங்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்து டேக்ஸ் கட்டிக்கோங்க. ஓகேங்களா? இது முடிச்ச அப்புறம் நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸும் எடுத்துக்கலாம், இல்லை பிடிஎஃபாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது நீங்கள் பிரிண்ட் எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃபோ இல்லை பிரிண்ட்டில் போயிட்டு பேஜ் செட்டப்பில் போங்க. ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். சப்போஸ் வரலை அப்படின்னா ஃபிட் ஆல் காலம்ஸ்னு இருக்குங்களா, இங்கே பாருங்கள், ஃபில்ட் ஆல் காலம்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூவில் போய் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட்ஸோ இல்லை பிடிஎஃபாவோ மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதை எடுத்து ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை க்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் வேணாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ரைட்? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இதில் போய் கொடுத்துட்டு அண்ட் தென் பிரிண்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இதில் சிஸ்டம் பிரிண்ட் சர்வீஸ் இதில் போய்ட்டு சேவ் ஆஸ் பிடிஎஃப்னு கொடுத்திங்கன்னா இது பிடிஎஃப்பில் உங்களுக்கு சேவ் ஆகிடும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேல்ரி, கிராஸ் சேல்ரி, மொத்த சேல்ரி, அதாவது பேசிக், ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, அலவன்சஸ் எல்லாம் சேர்ந்து கிராஸ் சேல்ரி இதை குறிப்பிட்டுக்கணும். அண்ட் தென் ஐடி, மாதம் பிடிச்ச ஐடி இங்கே குறிப்பிட்டுக்கோங்க. அண்ட் தென் டிடெக்ஷனில் ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் 50,000 காமனு, ஹெச்ஆர்ஏ டிடெக்ஷன் ஓல்டு ரெஜியூமில் மட்டும் கழிக்கலாம். நியூ ரெஜியூமில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 50,000 மட்டும் நம்ம கழிச்சுப்பாங்க. சரிங்களா? நியூ ரெஜியூமில் 50,000 மட்டும்தான் கழிப்பாங்க, வேறு எந்த டிடெக்ஷனும் நியூ ரெஜியூமில் காட்டக்கூடாது. சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கான வழிமுறைகள் இதில் இருக்குது. நீங்கள் பார்த்து இதை மிகவும் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கோங்க. இதில் பயன்படுத்துகிற சிரமம் வந்துச்சுன்னா என்னுடைய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இதை தெரியாதவங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்தணுன்றது இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இதா கோபிநாத் யூடியூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குழுக்களிலும் இணைந்திருங்கள். ஐசிடி எஜுகேஷன் டூல்ஸ். தேங்க்யூ.